சின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தம் ஞானதம் சாந்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணமாமதம் கலியுதேவ காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு ஆபரேஷங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆபரேஷங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுறது தானவே புது புது அனுபவங்களை தரக்கூடிய ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாருக்கு பாக்கியம் இருக்குமோ அவள் மட்டுமே தான் பார்க்க முடியும். மற்ற பேர்லாம் இந்த சேனல் பக்கமே வர முடியாது. இதுதான் பெரியவா என்ன பண்ணுறான்றது எனக்கு புரிஞ்சிருக்கு. இது சேலம் ஸ்ரீ ரவி மாமா ஒரு வீடியோ போட்டிருக்கார் 24 பிப்ரவரி 2020. அதில் சொன்ன ஒரு அனுபவம். அவர் சொல்கிறார், ஆந்திராலேருந்து ஒரு கப்புள் ஆண்டியா மொண்டாட்டி அவள் பிள்ளை ஒரு யூத் ஏஜ், கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதை பற்றி தெரியல. மேபி கல்யாணம் ஆகிருக்காது, ஆகக்கூடிய சமயம். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்க, அதனால் கல்யாணம் ஆகிருக்காது. முடிஞ்சவொடனே தான் அவன் கல்யாணம் பண்ணுவான். வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். பிள்ளைக்கு ஹார்ட் சம்பந்தமாக ஒரு கன்சல்டேஷன் பண்ணிருக்கா. ஏன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை சொல்லியிருக்கான். டாக்டரோட அப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய டாக்டர் தான், அவர் யாருன்னு தெரில. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். 2 மாதம் முன்னாடியே புக் பண்ணி வச்சு அவர் கிடச்சிருக்காராம். நம்ம அந்த ரயில்வே ரிசர்வேஷன் மாதிரி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் தான் அவர் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்துட்டு வேலூரில் இவனோட இடது கை பக்கம் இருக்க வேண்டிய ஹார்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும், அந்த ஹார்ட் வலது கை பக்கம் இருக்குது. இப்போது இது இப்படியே விட்டுற முடியாது, ஏன்னா வயசாக ஆக இது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அந்த வலது கை பக்கம் இருக்கக்கூடிய ஹார்ட்டை எடுத்து இடது பக்கம் வச்சிடணும், அதுக்கான சர்ஜரி பண்ணணும். இது நிச்சயம் நடக்க வேண்டியது. நீங்கள் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும், பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்ததுனால தான் இப்போ கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிக்கிறது அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார் காஞ்சிபுரத்தில், அது டாக்டர் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லிட்டார், அதனால் ஸ்ட்ரிக்டாக அதை பண்ணிடணுன்ட்டார். ஆனால் ஹார்ட்டு அந்த ஆப்ரேஷன் சர்ஜரி டேட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு நடுவில் அவருக்கு ஆப்ரேஷன் நிறைய இருக்குது. இந்த பையனுக்கு உடனே ஒன்றாயிட போகிறது இல்லையா, அதனால் 1 வீக் அப்புறம் தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் போயிட வேண்டாம், அந்த 1 வீக்கு அந்த கேர், கிளினிக்கல் கேர் இங்கேயே இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கேர்லேயே. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடக்கூடாது, அவன் இங்கேயே இருக்கட்டும், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு. அவள் சரி. அதில் அந்த பெண்மணிக்கு அந்த பையனோட அப்பாவை விட அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட பக்தியாம். அவள் சொல்கிறாலாம், இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நேரமும் இருக்குது, நம்ம பெரியவங்களை போய் பார்த்துட்டு காஞ்சிபுரத்தில் அவர் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. அப்போது ஆத்துக்காரர் திட்டிருக்கார், உனக்கு புத்தி இருக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ஆந்திராலேருந்து கிளம்பி, ஆந்திராலேருந்து வந்திருக்கா, கிளம்பி எந்த இடம் தெரியல, கிளம்பி இவ்வளோ தூரம் ஆப்ரேஷனுக்கு டேட்டு கூட வச்சுட்டார். இன்றைக்கி ஒரு நாள் அந்த நாளையும் கொடுத்துட்டார். இப்போ காஞ்சிபுரம் போகணுங்கிறியே, பேத்திக்காரித்தனமாக நீ பேசுகிறியே அப்படின்னு திட்டினாராம். இதெல்லாம் கிராமத்துக்கார அப்படி தான் பேசுவா. டாக்டரும் அங்கேயே இருந்தாராம். அப்புறம் டாக்டர்கிட்ட அந்த அம்மா எடுத்து சொல்லியிருக்கா, எங்களுக்கு குரு ஒருத்தர் இருக்கார் காஞ்சிபுரத்தில் பெரியவங்க, அவரை போய் பார்த்துட்டு நான் வந்துட்டா எங்களுக்கு எனக்கு ஒரு திருப்தி ஆப்ரேஷன் பண்ணுறதுல அப்படின்னு. அவர் சொன்னாராம், அவங்க இன்ஃபெக்ஷன் ஒன்றும் ஆகிடக்கூடாது, எனக்கு அது ஒன்று தான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. டாக்டர் சொன்னாராம், உங்களுடைய மத நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை, பக்தியை. நீங்கள் போங்க, தரிசனம் பண்ணிவிட்டு இதை சொல்கிறீங்களே, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அங்கெல்லாம் தங்கிடாதீங்க, அங்கே இருக்க சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிவிட வேணாம், அங்கே அந்த ஊரில் கிளம்பி நேராக வந்துடுங்க, போனதும் வர்றதுமா இருக்கணும், வேகமாக பண்ணிவிடுங்க போங்க அப்படின்னு. வெளியில் வந்தால் அந்த ஆள் திட்டிகிட்டே இருக்காராம். அந்த பையனோட அப்பா, என்ன இப்படி பண்ணுற, நீ உனக்கு எதாவது அறிவு இருக்கா, இப்படி இருக்க 10 நாள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1 வாரம் இல்லை, 10 நாளுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன், அவருக்கு சர்ஜரி அந்த பையனுக்கு. நேராக திட்டிகிட்டே தான் வந்தாராம், எல்லாத்தையும் வாங்கிண்டா. அப்புறம் கடைசியில் சொல்லிட்டாலாம், வருங்க நீங்கள் சும்மா கத்தின்னு இருக்காதீங்க. அந்த பொம்பளை சொல்லியிருக்கா,
என் பிள்ளை எனக்கும் பிள்ளை தான், உங்களுக்கு பிள்ளை மாதிரி எனக்கும் பிள்ளை. அதனால் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கும் தானே அது கஷ்டம். அதனால் ஒரு பாவம் வருதுன்னா அதுக்கு காரணம் நானாக தானே இருக்க போகிறேன். அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் எனக்கு கடவுள் கொடுக்கட்டும். அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டாலும். அதுக்கப்புறம் வாய முடின்ட்டார். அவருக்கான இஷ்டத்தோடலாம் அவர் வரல. ஏதோ பீத்திகார்த்தனமாக அந்த பொம்பளை அப்படி பேசுகிறான்னு நினச்சிருந்தான். 3 பேருமா கிளம்பி நேர காஞ்சிபுரம் வந்த உடனே பெரியவா கிட்ட சொன்னான், இந்த பையனுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆந்திராவிலேருந்து வந்த அந்த பொம்பளை சொன்னான். பையன் அங்கே தான் இருக்கான், 3 பேர் நமஸ்காரம் பண்ணான், ஆப்ரேஷனுக்கு 10 நாள் இருக்குது அப்படிங்கிறதே சொன்னான். மாப்பிரியா பதில் சொன்னால், நீ ஒன்றும் ஆப்ரேஷன் அது இதுன்னு எந்த ரண சிகிச்சையும் பண்ண வேண்டாம், நேராக கிளம்பி அவள் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காப்புல இருக்கு. அது இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு, அது எழுதியிருக்கேன். அதாவது ஹைதராபாத்துக்கு கிளம்பி போங்க. நீங்கள் டாக்டருக்கு வந்தோம், இந்த மாதிரி படுறதுக்கு வந்தோம், அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நிம்மதியாக மனசில் கிளம்பி நேராக போங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட போக வேண்டாம். ஏன் சொன்னார்னா அங்கே போனால் மனசு மாறிடும். டாக்டர் திருப்பி பயமுறுத்தினா, எனக்கு தோன்றதுப்பா, அதில் அவர் சொல்ல எனக்கு தோன்றுறது, இங்கேருந்து அங்கே என்ன இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க ஹாஸ்பிட்டல். பெரியவா எப்படி இப்போ பரமேஸ்வரன் நாரதர் அவர் தான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுவார். அங்கே போகாதீங்க, நேராக ஊருக்கு, இங்கேருந்து ஊருக்கு போயிடுங்க. அவள் ஏற்கனவே அங்கே ஒன்றும் வைக்கலை, என்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வச்சுருப்பா, அதெல்லாம் அவள் கவலைப்படல. பையனோட உயிர் தானே முக்கியம். கிளம்பி நேராக போயிட்டாலாம். இதை முடிஞ்சுடுத்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டார். அவ்வளோதான். பெரியவா வலதை பக்கம் ஆற்று இருக்குது, இடது பக்கம் ஒன்றும் ஆகாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டார். டாக்டர் சொன்னதான் சொல்லியாச்சு, கிளம்பி போயாச்சு. அவளுக்கு ஹாப்பி. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷருக்கு ஒன்றா பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனையும் ஆகலை. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த இவர் நம்ம ரவி மாமா, சேலம் ரவி மாமா ஹைதராபாத்துக்கு இதை போயிருக்காரு. என்ன விஷயம்ன்றதை அவர் சொல்லலை. ஒரு விஷயமாக அவர் அங்கே போனார். மேபி இந்த பெரியவா இதை பற்றி அவர் தெலுங்கில் கூட பேசுவார். ஏன்னா தெலுங்கு தானே அவருக்கு லாங்குவேஜ், மதர் டங். மேபி அவர் அதை பற்றி பேசுகிறதுக்கு போனாரா எனக்கு தெரில, நான் ஏதோ கஸ் தான் பண்ணுறேன். அந்த மாதிரி இடத்துல அவள் மாப்பிரிவானால் அவள் சம்பந்தப்பட்ட பக்தர்களாக இருக்கிறதுனால அந்த பையன் வந்திருக்கலாம். அந்த பையன் அப்போது அவனுக்கு 35 வயசு இருக்கும்போது, அந்த பையன் 35 வயசு இருக்கும்போது அந்த பிரச்சனை பெரியவா கிட்ட வந்திருக்கா. இப்போ அந்த பையனுக்கு 65 வயசு. இவருக்கு தெரியாது. ரவி மாமா கிட்ட அவளே இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி நடந்ததை, கதையில் உண்மையை சொல்லி இப்போ எனக்கு அதே இந்த பக்கம் தான், இடதை பக்கம் தான், இடதை பக்கம் இருக்க வேண்டியது வலது பக்கம் தான் இருக்குது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, நான் சௌக்கியமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மற்ற பேர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். அதை பார்த்துக்கலாம். 35 இப்போ 65னா 30 வருஷம் ஓடி இருக்கேன். இனிமேல் என்னத்தை வரப்போகிறது அவனுக்கு? பெரியவா அங்கே இருக்கா. பெரியவா வாக்கிலேருந்து பரமேஸ்வரன் சொன்னது தானே, என்ன ஆக போகுது? அதனால் பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன், அவர் தான் அந்த பக்கம் ஹார்ட்டை தூக்கி அந்த பக்கம் வச்சவரும் அவர் தான், இப்போ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறவரும் அவர் தான். ஜெய் ஜெய்சங்கர், ஹரசங்கர், மகாபிரிய பாதமேஸ்வரம், மகாபிரிய பாதமேஸ்வரம்.